வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு கத்துக்க போறோம். மத்தவங்கள பத்தி பேசுறப்போ நம்ம சில சமயங்கள்ல, அவ பேசிட்டே இருந்தா, அவ சாப்பிட்டுட்டே இருந்தா, கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தான். இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க, அப்படின்னு நம்ம சொல்லணும். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? இதுக்கு நாம கீப் அப்படின்ற வேர்டையோ, இல்ல கீப் ஆன் அப்படின்ற ஃப்ரேஸையோ இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணலாம். 2க்கும் சின்னதா ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணாங்க. அவ சாப்பிட்டுட்டே இருந்தா, அவ பேசிட்டே இருந்தா. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கீப்ன்ற வேர்ட யூஸ் பண்ணுவோம். இதுலயே கொஞ்சம் எம்ஃபாசைஸ் பண்ணி, அவ தானே மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து அதே கேள்விய கேட்டுட்டே இருந்தா. இப்படி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்றதுக்கு நம்ம கீப் ஆன் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க கீப் யூஸ் பண்றதா, இல்ல கீப் ஆன யூஸ் பண்றதான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாண்ட் டு சே. ஸோ நீங்க எத வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ கீப் யூஸ் பண்ணாலும், கீப் ஆன் யூஸ் பண்ணாலும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என்ன வெர்போ அதோட ஐஎன்ஜி சேர்த்து அந்த கீப் பக்கத்துல, கீப் ஆன் பக்கத்துல போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி கீப் ஆன யூஸ் பண்றப்போ நாம 3 சிம்பிள் டென்சஸ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 சிம்பிள் டென்சஸ்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டென்ஸ் ஐடென்டிஃபை பண்றப்போ பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு பார்த்தா போதும். கன்டினியூஸ் டென்ஸ பத்தியெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டியதில்ல. இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்ப இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். அவ ஃபோன்ல பேசிட்டே இருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல நாம எம்ஃபசைஸ் பண்ணல, சாதாரணமா சொல்றோம். அஃப்கோர்ஸ் நீங்க எம்ஃபசைஸ் பண்றதா இருந்தா நம்ம கீப் ஆன யூஸ் பண்ணணும். சாதாரணமா சொல்றதா இருந்தா வெறுமனே கீப்னு யூஸ் பண்ணணும். சாதாரணமா சொல்லுவோம். நீங்க இந்த சென்டென்ஸ ஃப்ரேம் பண்றப்போ 3 விஷயங்கள மட்டும் பாருங்க போதும். 1 சப்ஜெக்ட் என்ன, வெர்ப் என்ன டென்ஸ் இத மட்டும் பாருங்க போதும். அவள் அப்படின்றதுனால ஷி, பேசிட்டே அப்படின்னு இருக்கிறதுனால வெர்ப் டாக், இருந்தால் அப்படின்னு பாஸ்ட்ல நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ சொன்ன மாதிரி ஒன்லி 3 டென்சஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இருந்தால்னு இருக்கு, அதனால பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோதான். அப்புறம் நாம இந்த இடத்துல கீப்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்பா யூஸ் பண்ண போறோம். அதுதான் டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ கீப்போடைய பாஸ்ட் டென்ஸ் கெப்ட். ஷி கெப்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ டாக்கிங். ஷி கெப்ட் டாக்கிங் ஃபோன்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆன் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். She kept talking on the phone. She kept talking on the phone. எங்க டீச்சர் அவ்வப்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் அவர் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் verb இல்லையா? அப்புறம் ஒருத்தவங்க ஹபிச்சுவலா எப்பவுமே அடிக்கடி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ எங்க டீச்சரும் எப்பவுமே அப்பப்ப சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுல எக்ஸ்ட்ராவா அவ்வப்போது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாட்டி நோட் பண்ணிக்கோங்க. அவ்வப்போது அப்படின்றத நம்ம நவ் அண்ட் தென் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அவர் டீச்சர்ன்றது தான் சப்ஜெக்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்போட எஸ் சேர்க்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் வேர்ப் கீப் தான். அதுக்கு பக்கத்துல தான் நாம இன்னொரு வேர்பா ஐஎன்சி சேர்த்து யூஸ் பண்ண போறோம். ஸோ கீப்பை நம்ம கீப்ஸ். அவர் டீச்சர் கீப்ஸ் அட்வைசிங் அஸ். எங்களுக்கு அறிவுரை சொல்வார். அவர் டீச்சர் கீப்ஸ் அட்வைசிங் அஸ் now and then. Our teacher keeps advising us now and then. அடுத்த எக்ஸாம்பிள், நீ தொடர்ந்து லேட்டாவே வர்ற. இதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லலாம். எப்ப பாரு நீ லேட்டாவே தான் வர. இப்படி சொன்னோம்னா நம்ம வந்து எரிச்சலா எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? அப்போ நம்ம கீப்க்கு பதிலா கீப் ஆன் வச்சு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் நீங்க, யூ, வருகிறீர்கள்னு இருக்கு. ஸோ verb come. எப்பவுமே இதே வேலையா வந்துட்டே இருக்க, எப்பவுமே இதான் பண்றேன். அப்போ டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? யூ கீப் ஆன் கம்மிங் லேட். யூ கீப் ஆன் கம்மிங் லேட். ஸோ என்ன வேர்போ அது ஐஎன்சி சேர்த்து கீப் ஆன் பக்கத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். யூ கீப் ஆன் கம்மிங் லேட். இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க. இப்போ ஏதாவது நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அவங்க ஃப்ரெண்ட் வரதுக்கு லேட் ஆகிடும், நம்ம மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம வந்து ஃபோனில் சொல்லுவோம், இங்கே பாரு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சப்ஜெக்ட் ஐ, வெயிட் பண்ணுறதுன்றது தான் வேர்ப். ஃபியூச்சர் டென்ஸ் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால.
ஸோ வில் நாட் நெகட்டிவாக இருக்கிறதுனால வில் நாட் அதுதான் நம்ம வந்து ஓன்ட். ஐ won't கீப் வெயிட்டிங். ஐ won't கீப் வெயிட்டிங் அப்படி நம்ம சொல்லலாம். இல்லை இதுவே எம்ஃபசைஸ் பண்ணி இப்படி வெயிட் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறோம் அப்படின்னா ஐ won't கீப் ஆன் வெயிட்டிங் அப்படியும் நம்ம சொல்லலாம். அவ முழு நேரமும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படி நம்ம சொல்ல போறோம். அங்க இருந்த கொஞ்ச நேரம் அந்த முழு நேரமும் அவ என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்தா அப்படி நாம சொல்ல போறோம். ஸோ ஷீ அப்படின்றதான் சப்ஜெக்ட், கேள்வி கேட்கறது ஆஸ்க் அதான் verb, கேட்டுட்டே இருந்தாள் அப்படின்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ்ல இதை நம்ம சொல்ல போறோம். ரொம்ப பிகினர் எனக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களான்னா இந்த டேபுலேஷனை யூஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பட் எப்பவுமே இந்த மாதிரி டேப்ல காலம்லயே பண்ணிட்டே இருக்காதீங்க. அப்புறம் நீங்க பேசுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் பிகினிங் ஸ்டேஜில் நீங்க வந்து தாராளமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீ, verb வந்து ஆஸ்க்னு இருக்கு. நம்ம வந்து கீப் ஆன் யூஸ் பண்ண போறோம். தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருந்தா அப்படின்னு அனாயிங்கா நம்ம வந்து எம்பசைஸ் பண்ண போறோம். அதனால பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால கீப்போடைய பாஸ்ட் டென்ஸ் கெப்ட் ஆன். இந்த இடத்துல இருக்க இன்னொரு verb வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. அதனால ஆஸ்கிங். ஷி கெப்ட் ஆன் ஆஸ்கிங். யாரை கேட்டால் என்னை, என்ன கேட்டா கொஷன்ஸ். எப்போ? த ஹோல் டைம், முழு நேரமும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு சென்டென்ஸ் கிடைச்சிரும். She kept on asking me questions the whole time. She kept on asking me questions the whole time. இல்லைனா she kept asking me questions the whole time அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோட பையன் ஒரு ரிமோட் காருக்காக தொடர்ந்து என்ன நச்சரிச்சுட்டே இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தொடர்ந்து நச்சரிச்சுட்டே இருந்தான் அப்படின்னு எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம கீப் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க கீப் அப்படின்னு போட்டாலும் தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற விதம் தான் வேற அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பையன்றதுனால சப்ஜெக்ட் மை சன். இந்த இடத்துல நச்சரிச்சுட்டே இருக்கிறது தான் அந்த செகண்ட் verb. அது வந்து நம்ம நேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இருந்தான் அப்படின்னு இருக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால மெயின் verb-ஆன கீப்பை kept அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணோம். மை சன் kept on nagging me for a remote car. ரிமோட் காருக்காக அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நவுன் வந்ததால நம்ம ஃபார் போட்டுட்டு அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ மை சன் kept on nagging me for a remote car. வார இறுதி நாட்கள் வீக்கெண்ட் வந்தா போதும் அவ வெப் சீரிஸ் பார்த்துட்டே இருப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீ பார்த்துட்டே இருக்கிறது. வெப் சீரிஸ் பார்க்கறதெல்லாம் நம்ம சீன் சொல்ல மாட்டோம். அதாவது படம் பார்க்கறது, மேட்ச் பார்க்கறது, டிவி பார்க்கறது இதெல்லாம் நம்ம வாட்ச் அப்படின்ற verb வச்சு சொல்லுவோம். எப்பவுமே இதுதான் அவளுடைய ஹாபி, எப்பவுமே அவ இப்படித்தான் செய்வா அப்படின்றதுனால இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயம் எப்பவுமே செய்வாங்க அப்படின்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும். சப்ஜெக்ட் ஷீன்றதுனால கீப்பை நம்ம கீப்ஸ் அப்படின்னு வேர்போட எஸ் சேர்த்து போட்டிருக்கோம். ஷி கீப்ஸ் ஆன் வாட்சிங் வெப் சீரிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஷி கீப்ஸ் ஆன் வாட்சிங் வெப் சீரிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பிகினர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஷி கீப்ஸ் ஆன் டாக்கிங், ஷி கீப்ஸ் ஆன் சிங்கிங், ஷி கீப்ஸ் ஆன் வாக்கிங் இந்த மாதிரி எதையாவது சொல்லி ஃபர்ஸ்ட் பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை சேர்த்து அதை லென்த்தி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வீட்ல யாரும் இல்ல. குழந்தைங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து சாக்லேட்டை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல வீட்ல யாரும் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சென்டென்ஸோட கண்டினியூட்டிக்காக போட்டிருக்கோம். நோ ஒன் வாஸ் அட் ஹோம். இப்போதான் ரீசெண்டாக நோ ஒன் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நோ ஒன் வாஸ் அட் ஹோம், யாரும் இல்லை அப்படின்னா நோ ஒன். ஸோ நோ ஒன் வாஸ் அட் ஹோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் குழந்தைங்க, த சில்ட்ரன் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னு இருக்கு. ஸோ அந்த செகண்ட் verb eat இருந்தனர்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால கீப்பை நம்ம முதல்ல கெப்ட் ஆன் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா? த சில்ட்ரன் கெப்ட் ஆன் ஈட்டிங். என்ன சாப்பிட்டாங்க? சாக்லேட்ஸ். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படின்னு சொன்னாலே போதும். ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்து குடிச்சான், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னா நம்ம வெறுமனே ஃப்ரம் த அப்படின்னு சேர்த்துக்கிட்டா போதும். ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ் அப்படி சேர்த்தா போதும். த சில்ட்ரன் கெப்ட் ஆன் ஈட்டிங் சாக்லேட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரிட்ஜ். The children kept on eating chocolates from the fridge. ஒரு கொஸ்டின் கூட கேட்டுடலாமா? இப்போ யாராவது பக்கத்தில் கொட்டா விட்டுட்டே இருப்பாங்க, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஐயோ ஏன் இப்படி கொட்டா விட்டுட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படின்றதுக்கு வை அப்படி யூஸ் பண்ண போகிறோம். நீ இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் யூ. கொட்டாவி விட்டுட்டே இருக்கிறது, கொட்டாவி விடுறதுன்னா யான்.
இப்போதான் ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு. ப்ரெசென்ட் கன்டினியூஸ் டென்ஸ்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ டெம்பரரியா இப்போதைக்கு தொடர்ந்து நடக்குதுன்னா ஆக்சுவலாக நம்ம ப்ரெசென்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நாம சிம்பிள் டென்சஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இது 3 தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரெசென்ட்டுக்கு நம்ம கன்டினியூஸ் டென்ஸ் இல்லை, இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷன் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல யூன்றதுனால கொஷன் வேர்டு டூ, ப்ரெசென்ட் டென்ஸில் கொஷன் வேர்டு டூ டஸ் இருக்கு. ஹீ ஷீ இட்டுனா டஸ் சேர்ப்போம். ஐ யூ வி தேக்கெல்லாம் நம்ம டூ சேர்ப்போம் இல்லையா? அப்போ நம்ம ஒய் டூ யூ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒய் டூ யூ கீப் ஆன் யார்னிங்? ஒய் டு யூ கீப் ஆன் யார்னிங்? ஒய் டு யூ கீப் ஆன் யார்னிங்? அடுத்ததான் நம்ம இன்னொரு ஃப்ரேஸ் கூட கற்றுக்க போகிறோம். கீப் ஆன் அபவுட் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து பேசுறது. அதுல பர்ட்டிகுலரா நம்ம ஐயோ அவன் எப்ப பாரு அவனுடைய பிடிச்ச ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரை பத்தியே பேசுவான், பைக்கை பத்தியே பேசுவான், மேட்சை பத்தியே பேசுவான். ஸோ இந்த மாதிரி நாம எந்த டாபிக்கை பத்தியே பேசினா அப்படின்றத சொல்றதுக்கு தான் நம்ம கீப் ஆன் அபவுட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி கீப் ஆன் அபவுட் அப்படின்னா தொடர்ந்து பேசுறது தான். எதை பத்தி பேசுனாங்கிறத எம்ஃபசைஸ் பண்றதுக்கு அந்த டாபிக், அந்த டைட்டில் நம்ம பக்கத்துல போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வேற எந்த வேர்பை பற்றியும் நம்ம சொல்லலை, ஒன்லி தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, அதுக்கு மட்டும்தான் நம்ம கீப் ஆன் அபவுட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வேர்பை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த இடத்துல வேற எந்த வேர்பும் வராது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மக்கள் எலெக்ஷன் வரப்போதா, அதனால எலெக்ஷனை பற்றியே பேசி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல எலெக்ஷனை பற்றியே அந்த இடத்துல தான் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். பேசிட்டு இருக்கிறதுங்கிறதுல இந்த இடத்துல வார்த்தை எங்கேயுமே வரல, பேசுறதுன்ற வார்த்தையே வரல. கீப் ஆன் அபவுட் அப்படின்னாலே தொடர்ந்து பேசுகின்றனர் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எம்ஃபசைஸ் பண்றது எந்த டாப்பிக்கை பத்தி, எதை பத்தி அவங்க பேசிட்டே இருக்காங்கங்கிறதுல நம்ம எம்ஃபசைஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல மக்கள் எலெக்ஷனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கொண்டிருக்கின்றனர் அப்படின்றதுனால ப்ரெசென்ட் டென்ஸ். இந்த இடத்துல மக்கள், பீப்புள், அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? வேர்பை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா பேசி கொண்டிருக்கின்றனர் அப்படின்றதுக்கு நம்ம கீப் ஆன் அபவுட்னு சொன்னாலே போதும். ஸோ பீப்புள் கீப் ஆன் அபவுட் த எலெக்ஷன். ஸோ இந்த இடத்துல எலெக்ஷனை பற்றியே இதை தான் நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அவன் தன்னோட புது பைக்கை பற்றியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அஃப்கோர்ஸ் இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். புது பைக்கை பற்றியே பேசிக்கொண்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஒரு விஷயத்தை பற்றியே பேசிட்டு இருந்தான் அப்படின்னா நம்ம கீப் ஆன் அபவுட் அப்படி மட்டும் வச்சா சொன்னால் போதும். இந்த இடத்துல இருந்தான்றதுனால பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால கீப்போடைய பாஸ்ட் டென்ஸ் கெப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி கெப்ட் ஆன் அபவுட் ஹிஸ் நியூ பைக். ஹி கெப்ட் ஆன் அபவுட் ஹிஸ் நியூ பைக். இதை நீங்கள் இன்னும் கூட லென்த்தியாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஹி கெப்ட் ஆன் டாக்கிங் அபவுட் ஹிஸ் நியூ பைக், அதுதான் இப்படி ஷார்ட்டாக சொல்கிறோம். ஹி கெப்ட் ஆன் அபவுட் ஹிஸ் நியூ பைக் அப்படின்ட்டு. இப்போ நீங்க அவன் எப்பவும் அவனோட ஃபேவரட் ஆக்டரை பத்தியே பேசிட்டு இருப்பான் அப்படின்றத எப்படி சொல்றதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நாம கீப் ஆன் அண்ட் கீப் ஆன் அபவுட் இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.